இந்த இடத்துல நம்ம தனியா போய் மாட்டிக்கிட்டோம்னா, திரும்பி வரவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. காரணம் 1100 ஏக்கர் காடு. ஆனா தரை எங்கேயும் இல்ல. பிச்சாவரம். நம்ம சிதம்பரத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அலையாத்தி காடு. மரம் வளர்ந்திருக்கிறது தண்ணீல. ஆனா வேரெல்லாம் மேல இருக்கு. தலைகீழா இருக்குல்ல. உலகத்திலேயே 2வது பெரிய அலையாத்தி காடு இதுதான். கடல் உப்பு தண்ணி எந்த மரமும் வளராது. ஆனா இங்க இருக்க மரங்களுக்கு மட்டும் எப்படி சாத்தியம்? உப்ப தனியா பிரிச்சு இலை வழியா வேர்க்குது. இதற்கு பேரு தான் இயற்கையோட ஆர்ஓ ஃபில்டர். இந்த இடத்துல 50 வகையான மரங்களும் 200 வகையான பறவைகளும் இருக்கு. கீழ தண்ணிக்குள்ள பாம்பு, கடல் பன்னின்னு நீர்வாழ் உயிரினங்களும் வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரு தப்படி எடுத்து வச்சா நம்ம தண்ணிக்குள்ள மாட்டிப்போம். அதனால அங்க போட்ல மட்டும்தான் போக முடியும். 2000 வருஷம் முன்னாடியே கடல் வணிகர்கள் இந்த வழியா தான் போயிருக்காங்க. இதோட ஆதாரம் நம்ம சங்க இலக்கியத்தோட பட்டினப்பாலையில கொடுக்கப்பட்டிருக்கு. சுனாமி வந்தப்போ 2,00,000 மக்களை காப்பாத்திருக்கு. நிஜமா சொல்லப்போனா இது காடு இல்ல. நம்ம தமிழ்நாட்டோட இயற்கை அரண்னே சொல்லலாம். நம்ம 100 கோடி செலவு பண்ணி சீவால் கட்டினா கூட அது 20 வருஷத்துல உடைஞ்சு போகும். எந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பு குடுக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா, அங்க தூவப்பட்ட விதைகள் 1000 வருஷமா அந்த கடல தடுக்குது. இதுதான் கிரீன் டெக்னாலஜி, தி ஓஜி வெர்ஷன். கூகுள்ல இந்த பிச்சாவரம் காடுகள பத்தி தேடுங்க. காட்டுக்குள்ள கடல் இருக்கத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம நிழல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.